இந்த கூட்டத்தில் நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போதே ஒரு அம்மா டிவியில் பார்த்தா கிழவி மாதிரி இருக்கார், நேரில் நல்லா இருக்காருன்னுச்சு. டிவியில் ஏன் கிழவி மாதிரி இருக்கோம்னா பவுடரை போட்டு லைட்டை போட்டு உட்கார வச்சுருப்பான். இங்கே நான் அழகாக இருக்கிறதுக்கு காரணம் அறிவு திருவிழாவான புத்தக திருவிழாவில் யார் வந்தாலும் அழகாக இருப்பார். ரியல் தான், டுபாக்கூர் தான். அதனால் ரீல் வேறு ரியல் வேறு. அந்த அம்மா சொன்னது உண்மைதான். மகிழ்வூட்டி வழிகாட்டுவது திரை இசையா இலக்கியமா? எப்படி தலைப்பு பாருங்கள். ஒரு மனிதனுக்கு மகிழ்வூட்டணும். முதல்ல யாராவது இது வரைக்கும் நான் எதுக்காக வாழ்கிறேன்னு கேட்டால், நான் எதுக்காக வாழ்கிறேன், நாங்கள் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்கணுங்க, அதுக்காகத்தான் வாழ்கிறேன்னு யாராவது இது வரைக்கும் சொல்லியிருக்கம்மா? மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது தான் ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய எண்ணம். அதனால தான் தொல்காப்பியர் 8 வகை மெய்ப்பாட்டியல்ல முதல்ல எதை வச்சார்னா நகையே, அழுகை, இழிவரல், மறுக்கை, அச்சம் அப்படின்னு வரிசையா. அதில் முதல்ல வச்சது நகை, சிரிப்பு. உண்மையிலே ஒரு மனிதனுக்கு சிரிக்க தெரியலன்னா அவன் ஏதோ பெரிய பிரச்சனையில் இருக்கான்னு அர்த்தம். அதனால தான் கலைவாணர் NS கிருஷ்ணன் சிரிப்பை பற்றியே ஒரு பாட்டு எழுதினார். இந்த கூட்டத்தில் உட்கார்ந்துருக்கவங்க ஒவ்வொருத்தரையும் நான் பார்க்குறேன். சில பேர் திருமணம் முடித்தவர்கள் உட்காந்துருப்பீங்க, முடிக்காதவர்கள் இருப்பீங்க, ஏண்டா முடித்தோம்னு இருக்கவங்க உட்காந்துருப்பாங்க. தெரியாமல் முடிச்சிட்டோம்ப்பா, நிம்மதியாக இருந்திருக்கலாம். அந்த ஆளை எந்த நேரத்தில் நான் பார்த்தோனோ என் வாழ்க்கை எப்படி ஆகிப்போச்சு. என்ன கைதட்டுறீங்கன்னா எல்லாரும் அந்த பொழப்பு தானா? இன்னொரு குரூப் என்னன்னா ஏதோ முடித்து சந்தோஷமாக தான் இருக்கான், இது தொடர்ந்து நீடிக்குமான்னு தெரியலையே அப்படிங்கிற ஐயப்பாட்டோடு இருப்பீங்க. எல்லாம் கலந்தவங்க தான். திருமணம் நமக்கு யாராவது முடிச்சு வைக்க மாட்டாங்களா அப்படின்னு ஏக்கத்தோடு உட்காந்துருப்பீங்க. உலகத்திலேயே ஒரு மொழியை கேட்டவுடன் மகிழ்ச்சி அடைகிற ஒரு மொழி தமிழ் மொழி தான். காரணம், நம்ம பயன்படுத்துகிற அந்த 2 முக்கியமான சொற்களிலேயே எவ்வளவு ஆழமான அர்த்தம் இருக்குது பாருங்க. அம்மா, அப்பா. அம்மாங்கிற சொல் எவ்வளவு பொருள் பொதிந்த சொல் பாருங்க. ஆங்கிறது உயிரெழுத்து, இம்முங்கிறது மெய்யெழுத்து, மாங்கிறது உயிர்மெய் எழுத்து. உயிரை தந்து மெய்யையும் தந்து என்னை உயிர்மெய்யோடு இந்த உலகத்திற்கு தந்தவள் அம்மா. உண்மையிலே இப்படி ஒரு மொழியை நம்ம எங்கேயாவது பார்க்க முடியுமா? அப்பா உயிரை தந்து, ஆ இப்பு மெய்யை தந்து, பா உயிர்மெய்யை தந்து இந்த உலகத்திற்கு தந்தவர் அப்பா. அதுலேயும் பாருங்க, அப்பால் இருக்க இப்பு வல்லினா, அம்மாவில் இருக்கிற இம்மு மெல்லினா. அம்மா எப்பயும் மென்மையாக தான் இருப்பாங்க. ஒரு பிள்ளையை அடித்தோன்னா, ஏன் என் பிள்ளைய இப்படி அடிக்கிற? ஒரு பிள்ளை கருவேப்பிலை கொத்தாட்டம் பெற்று வச்சுருக்கேன், பொழுது போலன்னா நீ அடிப்பியா அப்படின்னு அடிக்கிற கையை ஓங்கணுன்னே குறுக்க வந்துடுவாங்க. பிள்ளைய அடி பெற்று வச்சுருக்கேன், உன் மகனை கணக்கில் 12 மார்க் வாங்கியிருக்கேன், இவனை அப்புறம் அடிக்காமல் என்ன செய்கிறது அப்படிம்பார் அப்பா. அதுக்கு அந்த அம்மா, நீங்கள் 5 மார்க் வாங்கினீங்கன்னு இப்போ தான் உங்கள் அப்பா சொல்லிட்டு போனார், அப்புறம் உங்கள் மகன் எப்படி இருப்பேன் போங்க அப்படின்னா அவங்க அம்மா முந்தானையில் ஒளிஞ்சிக்கிட்டு அவன் அவங்க அப்பாவை 5 ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டில் கையெழுத்தை போட்டு பேசாமல் போங்கப்பா அப்படிங்கிறான். அம்மாங்கிறது மெல்லினம், அப்பாங்கிறது வல்லினம். அதனால தான் வீட்டில் எல்லா ஆம்பளை பிள்ளைகளையும் கேட்டால், நீங்கள்லாம் அப்பா பிள்ளைகளா அம்மா பிள்ளைகளான்னு கேட்டால், ஆம்பளை பையங்க பூரா நாங்கள்லாம் எங்கள் அம்மா பிள்ளைய. ஏண்டா அப்பா மனுஷன், அந்த ஆள் எப்போ வீட்டில் இல்லையோ அப்போ தான் நாங்கள் நிம்மதியாக இருப்போங்கிறேன். பொம்பளை பிள்ளைகளை கேளுங்க, நீங்கள்லாம் அப்பா பிள்ளைகளா அம்மா பிள்ளைகளா? நாங்கள்லாம் எங்கள் அப்பா பிள்ளைய. அம்மா தாயா பேய். அந்த அம்மா எங்களை நிம்மதியாக விடுதா? ஜடை இப்படி பின்னணும், ஸ்காலை போட்டு கிளிப்பு குத்தணும், பின்னு குத்தணும், ஜடை எப்படி போடணும், நேரம் பொடி அப்படின்னு ஜடை பின்றதுக்குள்ளே 10 கொட்டு கொட்டுது. இதெல்லாம் தாயா? ஒரு பெண் குழந்தை தன் தந்தையின் மடியில் அமர்ந்திருப்பது ஒரு இளவரசி சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பதை விட மகிழ்ச்சியானது.
அதே மாதிரி அந்த பையன் அவங்க அம்மாவோட முந்தானையில் ஒளிஞ்சிக்கிட்டு அவங்க அப்பாவை இப்படி காட்டுறான் பார், அந்த ஒரு பாச பிணைப்பு, இதெல்லாம் வந்து இந்த மகிழ்ச்சியான தருணங்கள். வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொரு நினைவுகளையும் இப்படி அசை போட்டு பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தீங்கன்னு அந்த சம்பவங்களை அப்படியே கணக்கு போட்டு பாருங்கள். எப்போ வேதனைப்பட்டீங்க, எப்போ மகிழ்ச்சியாக இருந்தீங்க. ஆனால் வேதனையான சம்பவங்கள் நமக்கு உடனே நினைவுக்கு வரும். எங்கள் அப்பா என்னை சின்ன பிள்ளையில் அடித்து இந்த இடத்துல ஒரு காயம் இருக்குவார், அதையே நினச்சிட்டு இருப்போம். மகிழ்ச்சியான தருணங்கள் நிறைய யோசித்து அதையே திரும்ப அசை போட்டு கொண்டிருப்பது தான் வாழ்க்கையின் மிகப்பெரிய மகிழ்ச்சி. அதுதான் மகிழ்ச்சியான நினைவுகளை அப்படியே அசை போட்டுக்கிட்டே இருக்கும். உலகத்தில் இப்படி ஒரு பாட்டு எங்கேயாவது பாரதிதாசன் பாடினார் பாருங்க. துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா, அன்பில்லா நெஞ்சில் தமிழில் பாடி நீ அல்லல் நீக்க மாட்டாயா. அன்பில்லா நெஞ்சில் தமிழில் பாடி நீ அல்லல் நீக்க மாட்டாயா. அப்போ ஒரு தமிழ் சொல் வந்து நமக்கு துன்பத்திலிருந்து விடுதலை தரும். அப்படி ஒரு ஆற்றல் இருக்குது. அதுதான் அம்மாங்கிற சொல். நமக்கு ஏதாவது ஒரு வலி வர்றப்ப நம்ம அம்மா அம்மான்னு தான் அலறுவான். எப்பயுமே ஒரு ஆப்ரேஷன் பண்ணி ஒருத்தனுக்கு வலிக்குது, அம்மா 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 அப்படின்னு அலறுவானே ஒழிய யாராவது ஒருத்தன் அவங்க மனைவி பேரை சொல்லி இது வரைக்கும் கத்தியிருக்கானா ஆஸ்பத்திரியில்? லட்சுமி லட்சுமி நர்சம்மா வந்து ஏண்டா ஆப்ரேஷன் பண்ணி படுத்து கிடக்கிற, என்ன லட்சுமி? அந்த நர்ஸு பேர் லட்சுமி. சண்டைக்கு வருது. அம்மா அப்படின்னு கூப்பிட்டா யார் வேணாலும் திரும்புவாங்க. வலி வரும்பொழுது நாம் உச்சரிக்கும் வார்த்தை அம்மா. அப்பாங்கிற வார்த்தையை எப்போ பயன்படுத்துவோம்னா வலி தீரும்போது. வலியெல்லாம் அப்படியே குறைஞ்சோன்னே அப்பா அப்படிமா. வலி குறையும் போது ஒரு மனிதன் உச்சரிக்கும் வார்த்தை அப்பா. வலியிலிருந்து விடுதலை தருவதற்காக உச்சரிக்கும் வார்த்தை அம்மா. அதனால தான் துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா, அன்பில்லா நெஞ்சில் தமிழில் பாடி நீ அல்லல் நீக்க மாட்டாயா. இலக்கியம் தாயா ஒரு மனிதனுக்கு மகிழ்வூட்டி வழிகாட்டுவது அப்படின்னு பேசுகிறதுக்கு ரெண்டு பேர் இலக்கிய பேச்சாளர். பார்த்தீங்களா? ட்ரெஸ்ஸு பார்த்தீங்களா? ஒரு நாகசரத்தை கையில் கொடுத்தோம்னா உண்மையிலே சிக்கல் சண்முக சுந்தரம் தான். அருமையான இந்த ஜிப்பை நானும் போடணும்னு ஆசையாக தான் இருக்குது. என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சுட்டு வந்துட்டீங்களான்னு கேட்பாங்க. இருந்தாலும் அவருக்கு ஜம்முன்னு இருக்குது. பேராசிரியர் விஜயகுமார் ஏசிஏ கலை மற்றும் அறிவியல் கலைக்கல்லூரியில் தமிழ்துறை தலைவராக இருக்கிறார். மதுரையைச் சேர்ந்தவர். அவரோடு இணைந்து இலக்கியமே என்று பேசுவதற்காக வருகை தந்திருப்பவர் கோவையைச் சேர்ந்த நாகநந்தினி. இவர் மதுரை, அவங்க கோயம்புத்தூர். ஆனால் இருக்கிறது சென்னை. யார்? விஜயகுமார். கோயம்புத்தூருக்குள்ளே போனோம்னாலே அந்த ஒரு ஸ்லாங், ஒரு மொழி வந்துடும். ஏனுங்க நீங்கள் சாலி போட்டு போங்க, சாப்பிட்டு போட்டு போங்கண்ணா, ஏனுங்க பண்ணி போட்டு போகிறீங்க, ஏனுங்கண்ணா இல்லைங்கண்ணா சொல்லுங்கண்ணா, பார்த்து போட்டு போங்கண்ணா, சொல்லி போட்டு போங்கண்ணா. எங்கள் மதுரைக்காரன் பஸ்ஸில் போயிருக்கேன். கண்டக்டரு ஏனுங்க எங்கெங்கே போகுண்ணா அப்படின்ட்டுருக்காரு. சபரிபாளையம் போகணுமையா அப்படின்ட்டுருக்கேன். சபரிபாளையம் போகணுங்களா, டிக்கெட்டு வாங்கி போட்டு போங்க அப்படின்ட்டுருக்காரு. வாங்கின டிக்கெட்டை எதுக்கு போட்டு போக சொல்கிற? காசு கொடுத்து வாங்கின டிக்கெட்டை எதுக்குடா கீழே போட்டு போக சொல்லு. சண்டை. வாங்கி போட்டு போகிறது, சாப்பிட்டு போட்டு போகிறது, கல்யாணத்தை பண்ணி போட்டு போகிறது அப்படின்னு பேசுவாங்க. உலகத்திலே ஒரு மரியாதையான மொழி என்று கோவை மாவட்டத்தின் கொங்கு மண்டலத்தின் மொழியை சொல்வார். ஏனுங்க, சொல்லுங்க, ஆமுங்க, இல்லைங்க. இவர் சென்னையில் இருக்கார், ஆனால் மதுரைக்காரர். மதுரையோட ஸ்லாங் பார்த்துருக்கீங்களா? ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், 3 டென்ஸையும் ஒன்றா கூட்டி ஒரு புது டென்ஸில் பேசுவேன் மதுரைக்காரர். மாமா சாப்பிட்டியா? ஒன்று சாப்பிட்டேங்கண்ணே, சாப்பிட்றேங்கண்ணே, சாப்பிட போகிறேங்கண்ணே, சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன் கண்டினியூஸ் டென்ஸ். மதுரையில் சாப்பிட்றோம்ல அப்படின்னா, சாப்பிட்றோம்ல அப்படின்னா சாப்பிட்றானா சாப்பிட்டானா சாப்பிட கண்டே பிடிக்க முடியாது.
மாமா பொண்ணு கொடுப்பியா? கொடுப்போம்ல அப்படிம்பாரு. கொடுப்பாரா மாட்டாரா கண்டுபிடிக்க முடியாது. கொஞ்சம் ஒரு 200 கிலோமீட்டர் தள்ளி போனீங்கன்னா திருநெல்வேலி. என்னலே சொல்லுத, சைக்கிள் எடுத்து சமட்டிலே ஒழுங்கா வயிறு வலிக்கிறது அப்படின்னு சொல்லுங்க திருநெல்வேலிக்காரரை. வயிறு வலிக்கி அப்படிமா, வலிக்கிறது வலிக்கி. சொல்லுகிறான் அப்படின்னு சொல்லுங்க, சொல்லுதான். சொல்லுகிறான் சொல்லுதான். சொல்வார்கள் சொல்லுங்க, சொல்லுவாக அப்படிம்பாங்க. கோயம்புத்தூர், திருநெல்வேலி, தூத்துக்குடி. தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா ஓ போட்டு பேசுவாங்க. வருவாவோ, போவாவோ, வந்திருப்பாவோ அப்படின்னு. ஏன்னா இந்த வெத்தலை போட்டு போட்டு அந்த எச்சி ஒழுவாமல் அப்படியே பேசி பேசி அவள் வந்துருப்பாவில்ல, சொல்லியிருப்பாவ, பேசிட்டாவளா அப்படின்னு அந்த ஓ தஞ்சாவூர். ஆனால் தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னை இருக்குது பார்த்தீங்களா, அந்த தமிழை யார் தான் கண்டுபிடிச்சான்னு தெரில. நான் கட்சிக்கல்ல வெத்தலைக்கு தான் பார்த்துக்கின்னு வந்தேன்னு இருக்கிறேன். அண்ணியா இல்லையோ நீ சார் நீ இட்டுன்னு போடா அப்படின்னு நான் ஒருத்தன். இட்டுன்னு போகிறதா அப்படின்னா என்னன்னா பயந்துட்டேன் நான். இட்டுன்னு போகிறதுனா கூட்டிகிட்டு போகிறது. இங்கே கூட்டிகிட்டு போகிறதுனா அர்த்தம் வேறு. லியோனியை கூட்டிகிட்டு போய் என்ன செய்ய சொல்கிறாங்க. இட்டுன்னு போகிறது சொல்லிக்கின்னு வந்துக்கின்னு என்னப்பா என்ன பேசின்னு இருக்கிற, நாஸ்டா துணியா அப்படிமா. இது என்னன்னா காலையில் சாப்பிட்டியான்னு கேட்குறதுக்கு நாஸ்டா துணியா. கோயம்புத்தூர் தமிழ். திரை இசையை அப்படின்னு பேசுகிறதுக்கு இங்கே வந்திருக்காங்க. அந்த காலத்து பழைய பாட்டிலேருந்து இப்போ லேட்டஸ்ட்டு சாங் வரைக்கும் எடுப்பார். பழைய பாட்டு யார்? இப்போ நான் ஒரு பாட்டு பாடுறேன், திரைப்பட பாட்டு, காதல் பாட்டு, பழைய காதல் பாட்டு ஒன்று பாடுறேன். அது உங்களுக்கு முதல்ல புரியுதான்னு பாருங்கள். மனமோகம் நாகநங்கம் வாடுதேம் கனவிலும் என் மனம் மனமோகம் மனமோகம். இந்த பாட்டை பாடி ஒருத்தன் பீச்சில் ஒரு பொண்ணை லவ் பண்ணான்னா அந்த பிள்ளையோட நிலைமை என்ன ஆகும்னு யோசனை பண்ணி பாருங்கள். இன்னொரு பழைய பாட்டு தியாகராஜ பாதர் பாட்டை கேட்டிங்கன்னா அடேங்க அப்பா. வதனமே சந்திர பிம்பமோ மலர்ந்த சரோஜமோ, வதனமே சந்திர பிம்பமோ. அந்த பாட்டிலிருந்து இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிற பாட்டு வரைக்கும் படிப்பார். நீ இருக்கிறது ஓலை கோட்டாயா, சும்மா நடக்கிறது தவளை கட்டாயா, மஜாவா எனிக்கிறிய பஞ்சு முட்டாயா, ஆமாம் பஞ்சு முட்டாயா, தோஜாவா இருக்கிறனே ஓமடியில் சாஞ்சு, சாஜாவா இருக்கிறிய வாட்டர் பாக்கெட்டு மூஞ்சி, காஞ்ச மிளகா போல நான் இருக்கிறேன். அந்த பாட்டு வரைக்கும் எப்படி மகிழ்வூட்டி வழிகாட்டுகிறதுன்னு பேசுகிறதுக்கு கவிஞர் இனியவன். இவர் எப்படியேப்பட்டவர்னா எப்படியேப்பட்ட சிக்கலான சினிமா பாட்டையும் அதுக்கு கோனார் நோட்ஸு எழுத சொன்னால் இவர் எழுதிடுவார். அற்புதமான பேச்சாளர் கவிஞர் இனியவன். இராணுவத்தில் பணியாற்றுகின்ற இராணுவ ஊழியர். அவர் தமிழ் மீது உள்ள பற்றினால் எங்களுடைய குழுவில் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார். அந்த பக்கம் உட்கார்ந்துருக்கார் பாருங்கள், கடலூர் தணிகை வேலன். அவர் ஒரு பேச்சாளர் மட்டுமல்ல, சிறந்த சிந்தனையாளர், நல்ல கவிஞர், ஒரு குறும்பட இயக்குனர். அநீதின்னு ஒரு குறும்படத்தை இயக்கி அதில் என் பையனை நடிக்க வச்சார். அவன் பாட்டுக்கு கேட்ரிபில்லர் கம்பெனியில் அசிஸ்டன்ட் மேனேஜராக 80,000 ரூபா சம்பளத்தில் இருந்தான். அவனை இன்ஸ்பெக்டராக நடிக்க வச்சு இப்படி பைக்கில் காட்டி ஸ்க்ரீனில் காட்டினார்ல, வேலையை எழுதி கொடுத்துட்டான். இப்போ முழு நேரம் நடிகராக இருக்கேன். டெலிவரி பாய்னு ஒரு படத்தில் சண்டை காட்சியில் நடிச்சுட்டு இந்த இப்படியே உட்காந்துருக்கான். நேற்று உடம்பெல்லாம் வலிக்குதுப்பா அப்படின்ட்டு. ஒரு அருமையான இன்ஜினியர், பிடெக் எம்பிஏ படிக்க வச்ச என் மகனை, அவனை சினிமா நடிகராக மாற்றின பெருமை கடலூர் தனிகை வேலைத்தான் சார். உண்மையிலே அப்படிப்பட்ட ஒரு நல்ல சிந்தனையாளர் கடலூர் தனிகை. லேட்டஸ்ட் சாங்லாம் ரொம்ப அழகாக பாடுவார். அண்மையில் வந்த புதிய பாடல் கூட அவர்கிட்ட நீங்கள் கேட்கலாம். அதனால் இன்று இலக்கியத்தையும் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம், திரைப்பட பாடல்களையும் கேட்டு ரசிக்கலாம். அதனால் முதலாவதாக
மகிழ்வூட்டி வழிகாட்டுவது இலக்கியமே அப்படிங்கிற அணிக்கு தன் கருத்துக்களை வழங்க பேராசிரியர் விஜயகுமார். நீதிபதி அவர்களே, திரை இசையா இலக்கியமா? மகிழ்வூட்டி வழிகாட்டுவது, இதில் என்ன சந்தேகம்? இலக்கியங்கள் தானே சார் வாழ்க்கைக்கு வழிகாட்டுது. இலக்கு கூட்டல் இயம், இலக்கியத்தை எப்படி பிரிக்கலாம்? இலக்கு கூட்டல் இலக்கு கூட்டல் இயம், இலக்கை நோக்கி இயங்க செய்வது இலக்கியம். டார்கெட், கோல், இலக்கை நோக்கி நம்மை இட்டு செல்வது இலக்கியங்கள் தானே. திரை இசை அப்படி இருக்கா? அன்றைக்கு தொடங்கிய இலக்கியம், அவ்வை பாட்டி சொன்ன இலக்கியத்திலிருந்து வாழ்க்கைக்கு எவ்வளவு விஷயங்கள் சார். திருவள்ளூர் மாவட்டத்தில் புருடா போடுறதுக்கு வந்திருக்காரு எங்க இனியவன் சார். அவ்வை பாட்டி அறம் செய்ய விரும்புன்னு சொன்னான். ஏன் நீதிபதி அவர்களே அவ்வை பாட்டி அறம் செய் அப்படின்னு சொல்லல, அறம் செய்ய விரும்பு? அறம் செய்ய விரும்பு என்று அன்பாய் சொன்னாள், அதிகாரமாக சொல்லவில்லை. ஏன் தெரியுமா? அறம் செய் என்று அதிகாரமா சொன்னா அன்னைக்கு மட்டும் செய்வான். அறம் செய்ய விரும்பு என்று அன்போடு சொன்னால்தான் ஆயுள் முழுக்க அறம் செய்வான் என்பதற்காகத்தான் அறம் செய்ய விரும்பு என்று இலக்கியம் வழிகாட்டியது இல்லையா சார். இன்னைக்கு இருக்கிற தொல்காப்பிய காலத்திலிருந்து இன்னைக்கு எழுதுகிற நம்முடைய மனுஷ்யபுத்திரன் ஐயா வரைக்கும் இலக்கியம் பிரமாதம் சார். சார் ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தலைப்பை கொடுத்திருந்தாருன்னா நான் அந்த அணியில பேசியிருப்பேன். திரை இசைன்னு அன்னைக்கு நல்லா இருந்துச்சு. பாட்டு வண்டி போகாத ஊருக்கெல்லாம் தன் பாட்டு வண்டி அனுப்பினானே, பட்டுக்கோட்டை சிறப்பாக எழுதினா. சிறுகூடல் பட்டியிலே பிறந்து சிக்காகோவிலே தன் வாழ்க்கையை முடித்துக் கொண்டானே, நோட்டு என்னும் சமூகத்திலே பிறந்து பாட்டு எண்ணிய கண்ணதாசன். அந்த கண்ணதாசன் காலம், பட்டுக்கோட்டையார் காலம், உடுமலை நாராயண கவி காலம், காமு ஷெரீப் காலம் நல்லா இருந்துச்சு சார். இன்றைக்கு புது கவிதை, ஹைக்கூ, லிமரைக்கூ வரைக்கும் இலக்கியம் நல்லா இருக்குதே. பாப்புலேஷன் 130 கோடி, 130 கோடி மக்கள் தொகை பெருகினதை வச்சு கூட ஒரு புதுக்கவிஞன் சொல்றான் சார். ரொம்ப அழகா நளினமா காதலர் தினத்தில் சொல்ல வேண்டிய கவிதை. இந்த இலக்கியம் பாருங்க, அழகா சொன்னான். ஒரு 4 வரி கவிதை. ஒருத்தன் சொல்றான், விளக்கை அணைத்து விட்டு வெட்கத்தை எரிய விட்டால் கரண்ட் பில்லுக்கு பதிலாக ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வேண்டிய நிலைமை வரும். சார் எவ்வளவு அழகா சிந்திக்கிறான். காதலர் தினத்துக்குன்னே தேர்ந்தெடுத்துட்டு எவ்வளவு கவிதை இருக்கு. ஆனா எதை எடுத்து சொல்றாரு பாருங்க. விளக்கை அணைத்து விட்டு வெட்கத்தை எரிய விட்டால் கரண்ட் பில்லுக்கு பதிலாக நாளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வேண்டிய நிலைமை வரும்னு சொன்னான். பாத்தீங்களா சார்? அவ்வை பாட்டி காலத்துல இருந்து இன்னைக்கு ஆண்ட்ராய்டு காலம் வரைக்கும் இலக்கியம் சரியாக இருக்கிறது. ஆனா இன்றைக்கு திரை இசை சரியா இருக்குதா? எதை பார்த்தாலும் சினிமா தான். தேடினேன் வந்தது அப்படின்னு ஒரு பாட்டு. அது என்ன திரைப்படம் நீதிபதி அவர்களே? ஊட்டி வரை உறவு. ஊட்டி வரை உறவு. எம்எஸ்வி பாட்டியா அது? தேடினேன் வந்தது, நாடினேன் தந்தது, வாசலில் நின்றது, வாழவா என்றது. இன்னைக்கு எல்லாமே சினிமா தானே நீதிபதி அவர்களே. அன்னைக்கு நல்லா இருந்துச்சு பாட்டு. அந்த பாட்டை நம்மளால இன்னைக்கு உள்டா அடிக்கிறேன். சினிமா கெடுத்து வச்சிருக்கு திரை இசை. திரை இசை இன்னைக்கு தரை இசை ஆயிடுச்சே சார். தேடினேன் வந்தது அப்படின்னா என்ன பண்ணேன்? ஒன்றும் இல்லை சார், கூகுள் தான். தேடினேன் வந்ததுன்னா கூகுள்ட்டேன். நாடினேன் தந்தது அப்படின்னு கேட்டேன், அமேசான், பிளிப்கார்ட் சார்ன்றேன். வாசலில் வந்தது அப்படின்னு ஓலா, ஊபரு எல்லான்றேன். வாழ வா என்றது சொல்லுப்பா அப்படின்னு மேட்ரிமோனி அப்படின்னா. எல்லாம் சினிமா தானே சார். ஆனா இலக்கியம் ஒரு நகைச்சுவையா சொன்னா கூட அழகா வழிகாட்டுதே சார். சார் ஒருத்தன் சொல்றான், இட்லியை பார்த்து சொல்றான். அதான் நான் இனியவன் கேட்கிறேன், இட்லியை பார்த்து கூட சொல்லுகிற கவிதை பிரமாதமா இருக்கே, வாழ்க்கைக்கு வழிகாட்டுது. உங்க சினிமா வழிகாட்டுச்சா சார்? தொப்புள் கொடி உறவு வயிற்றுல இருந்து, அம்மாவினுடைய தொப்புள் கொடியிலிருந்து தான் 10 மாசம் சுமக்கிறப்போ உணவு போகுது.
தொப்புள் குடி வழியா இந்த சினிமாக்காரன் அந்த தொப்புள்ள பம்பரம் விட்டான், தொப்புள்ள மணலை போட்டான். இது என்ன இலக்கா? வாழ்க்கைக்கு வழிகாட்டுவதா? எங்கள் கவிஞன் தான் இதை சாடினான், கண்டித்தான். தொப்புள் கொடி என்பது தாய்மையின் அடையாளம் இல்லையா? அழகா சொன்னான். நெல்லை ஜெயந்தா என்கிற என் நண்பன் ஒரு கவிதையில சொன்னான், தரை பம்பரங்கள் எல்லாம் கயிற்றில் ஆடுகின்றன, திரை பம்பரங்கள் எல்லாம் வயிற்றில் ஆடுகின்றன. வயிற்றுக்காக பிழைக்கலாம், வயிற்றிலேயே பிழைக்கலாமா என்று கேட்டான். இட்லியை வச்சு சொல்றேன் சொன்ன நீதிபதி அவர்களே, இட்லியை பதில் சொல்ற, இட்லியே வாழ்ந்தால் உன்னை போல வாழ வேண்டும், குழிக்குள் தள்ளினாலும் கும்மன்று வருகிறாயே. இட்லியை வச்சு சொன்னா சார் கவிதை. காதல் கவிதை யுகபாரதி என்கிற ஒரு கவிஞன் எழுதுகிறான். அவன் திரைப்பாடலை விட அவன் எழுதிய இலக்கிய கவிதை வரிகள் நல்லா இருக்கு. ஓரங்கிழிந்த பாய், காரை பயர்ந்த சுவர், ஒட்டடை படிந்த ஜன்னல், ஓசை எழுப்பும் மின்விசிறி, கழுவாத பாத்திரம், என்றாலும் என் வீடு இனிது, ஏனெனில் எதிர் வீடு உனது என்று எழுதினான். ஃபுல்லாக அன்னைக்கு லவ் மூடு தான் அப்படின்ட்டு. நீ ராமராஜன் கலரில் ஜிப்பா போட்டிருக்கும் போதே நினச்சேன் நீ இன்னைக்கு ஃபுல் மூடில் இருக்கேன்ட்டு. சரி, அம்மாவுக்கு வந்துடுவா. காதல் உயிர் இயற்கை நீதிபதி அவர்களே, எங்கள் வடுகப்பட்டி தந்த வால்டர் வைரமுத்து மாதிரி இருக்கனா ஒரு ஆசைதான். வடுகப்பட்டி தந்த வால்டர் வைரமுத்து காதலை சொல்லுகிறான். இலக்கியம் கொட்டி தவிக்கிறது, புல்லரிக்குது கவிதை. காதலித்து பார், 3 முறை பல் துலக்குவாய். காதலித்து பார், இந்த காகம் கூட உன்னை பார்க்காது, இந்த உலகமே உன்னை பார்ப்பதாய் உணர்வாய். காதலித்து பார், தபால்காரன் தெய்வமாவான். காதலித்து பார், ராத்திரியின் நீளம் புரியும். காதலித்து பார், சிரித்துக் கொண்டே அழவும் முடியுமே, அழுது கொண்டே சிரிக்கவும் முடியுமே. காதலித்து பார், காதலித்து பார், வயிற்றுக்கும் தொண்டைக்கும் இடையே உருவம் இல்லாத ஒரு உருவம் உருள்வதை உணர்வாய். காதலித்து பார், சொர்க்கம் நரகம் 2இல் 1 நிச்சயம் என்று எழுதுகிறான் இல்லையா? அதுதான் இலக்கியம். இலக்கியம் கொட்டி கொடுக்கிறது. அவங்க சினிமா பாட்டு என்ன சார் கொடுக்குது? இனியவன் இந்த கோனார் நோட்ஸ் போடுற வேலையை விடு. இன்னைக்கு சினிமாவில் எழுதுறான், ஒரு தல காதல தந்த இந்த தருதல மனசுக்குள் வந்த. அவன் தருதலை இல்லை, இன்னத்துக்கு மனசுக்குள்ள போகணும். அவன் தருதலைன்னு சொல்லிட்டான். ஒருதல காதல தந்த இந்த தருதல மனசுக்குள் வந்த, காதலிக்க கைடு இல்ல சொல்லி தர வாத்தி. நடுவரை உங்களை கூப்பிடுறேன், நீங்க வாத்தியார் தானே. காதலிக்க கைடு இல்ல சொல்லித்தர வாத்தி. சரி, அதுக்கு அடுத்தாவது ஏதாவது வாழ்க்கைக்கு வழிகாட்டுவான்னு பார்க்கிறேன். அவன் எழுதுறேன், சேர்த்து வச்ச ஆசையெல்லாம் அள்ளி தர வாத்தி, ஏன் உசுர ஓ உசுரா தாரன் கை மாத்தி. ஏண்டா அது என்ன அடகு வைக்கிற பொருளாடா? எவ்வளோ பெரிய டாக்டர்லாம் இங்கே உட்காந்துருப்பீங்க, நம்ம உசுரை அடுத்தவன் உசுரா மாற்ற முடியுமா? அடுத்து சொல்கிறேன், அடி ஆத்தி இது என்ன ஃபீலு, ஒன்னால நான் ஃபெயிலு. அவன் தருதலை கூட சுற்றுனா ஃபெயில் தான். அவன் ஒன்னால நான் ஃபெயிலு, பிடிக்காம ஓட்டு நெறியிலு, இனிமேல் நான் ஓ ஆளு. அடுத்து சொல்றான் பாருங்க, உன் பேரு தினங்கூவும் குயிலா ஆனேனா, நீ பார்க்க புதுமாரி ஸ்டைலா ஆனேனா, பாக்கெட்டில் உன் ஹீரோ பேனா ஆனேனா, மனசார உன்னோட ஃபேனா ஆனேனா. போய் சிங்கி அடிங்க ஆயா, நீ நானும் இணைஞ்சிட்டு அந்த உலகத்தை ஜெயிச்சு காட்டுவோம் சொல்றியா? யாஸ்மின் உமர்கயாம் சொல்லுகிறான், பாரசீக கவிஞர் உமர்கயாம் சொல்லுகிறான், யாஸ்மின் நீ மட்டும் என் அருகிலே இருப்பாய் என்றால் வானத்து படிக்கட்டுகளில் ஏறி பால் வீதியையே அளந்து காட்டுகிற ஆற்றல் எனக்கு கிடைக்கும் யாஸ்மின் என்று சொல்லுகிறான். நீ கவிஞனாகி விடுவாயோ உமர்கயாம் என்று பேசுகிறார். அந்த லட்சிய காதல் இன்னைக்கு சினிமா சொல்லுதா? சார் என்ன சார் பாட்டு? அன்றைக்கு இருந்த இலக்கியங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டு. நல்லா படிச்சு ஆட்டோமேட்டிக்கா மனப்பாடம் ஆயிடுச்சு. ஆனா இன்னைக்கு இருக்கிற சினிமாவை பாட்டை எழுதிட்டு வந்து வாசிக்க வேண்டிய நிலைமை. ஆனால் சிலப்பதிகாரமா கோவலனை வர்ணிக்கிறான் சார். மண்டைத்த மொழியினான்
பந்தேத்த போலினான் ஆயத்து பாராட்டி கொண்டேத்தும் செவ்வெளிர கொண்டேத்தும் கிழமையோ போதிலார் திருவினால் புகழுடைய வடிவென்றும் தீதிலா வடமீனின் திறம் இவள் திறமென்றும் மாதரார் தொழுதேத்த வயங்கிய பெருங்குணத்து காதலால் பெயர் மண்ணும் கண்ணகி என்பால் மண்ணோ மிஸ்டர் இனியவர் சிலப்பதிகாரத்தை ஒப்பிச்சிட்டாரு. இனியவன் முழிக்கிறாரு. இதை நான் சினிமா பாட்டில் எப்படித்தான் மேட்ச் பண்ணுறதுன்னு தெரியலையே. வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும். சங்க காலத்து மட்டும் இல்ல, காப்பிய காலத்து மட்டும் இல்ல, இலக்கியம் வாழ்க்கை முழுவதும் வழிகாட்டுகிறது. அது சங்க காலமாக இருந்தாலும் சரி. என்ன சார் பாட்டு, நீங்க பாட்டு வேற பாடினீங்க. நீ இருக்கிறையோ ஓலக்கோட்டாயா, பெண்ணை வர்ணிக்கிற பாங்கா, இது போதிலார் திருவினாள் புகழுடை வடிவென்றும் தீதிலா வடமீனின் திறம் இவள் திறம். மாதர்கள் எல்லாம் கண்ணகி இந்த அரங்கத்திற்குள் நடந்து வந்தால் எதிரிலே இருக்கின்ற பொதுமக்கள் எல்லாம் எழுந்து நின்று அவளை வணங்குகிற தோற்றம் இருந்தது என்று பெண்ணை வர்ணிக்கிற. நீ வாட்டர் பாக்கெட் மூஞ்சி, அட பாவிகளா. ஒருமையுடன் நினைத்து திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும். இதைத்தான் பாரதி எழுதினார். தெய்வம் பல பல சொல்லி பகை தீயை வளர்ப்பவர் மூடர், உய்வதனைத்திலும் ஒன்றாய் எங்கும் ஓர் பொருளான தெய்வம். தீயினை கும்பிடும் இந்து, நித்தம் திக்கை வணங்கிடும் முஸ்லிம், கோயில் சிலுவையின் முன்னே நின்று கும்பிடும் இயேசு மதத்தார். யாரும் பணிந்திடும் தெய்வம், பொருள் யாவிலும் நின்றிடும் தெய்வம், பாருக்குள்ளே தெய்வம் ஒன்று, இதில் பற்பல சண்டைகள் வேண்டாம் வேண்டாம் என்று எழுதினானே. இதுதான் வாழ்க்கைக்கு வழிகாட்டு. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு என்று நிதி வருவாய்க்குரிய சட்டத்தை இயற்ற வேண்டும். சட்டத்தின்படி பொருளை ஈட்ட வேண்டும். ஈட்டுவதை வாய்க்குள் போடாமல் காக்க வேண்டும். காத்ததை வகுக்க வேண்டும் என்று ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியவே 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் எப்படி இயங்க வேண்டும் என்று சொன்ன இலக்கியங்கள். சிந்தித்து பாருங்கள். வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம். ஆனால் உங்க சினிமா எப்படி எழுதுது? மோனிகா மோனிகா, மை டியர் மோனிகா, லவ் யூ மோனிகா, பேபிமா மோனிகா, கிச்சு கிச்சுமா பத்தி கிச்சுமா, ஃபயர் சர்வீஸ் கூப்பிடுறா, நாசமா போறவங்களா. அடுத்து சொல்றேன், ஒரு வாட்டி சந்திக்கவா, உதட்டோரம் தித்திக்கவா, நிலவ சவப்பாக்கும் தஞ்சாவூர் காரி, மனச ரெண்டாக்கும் வரவா கிள்ளி, இரும்ப கரும்பாக்கும் பப்பாளி லாரி. எப்பா லாரி என்ன சார் பாட்டு? இலக்கியங்களை போதிப்போம். பெரிதினும் பெரிதுகள் ஆத்திச்சூடி, பெரிதினும் பெரிதுகள் போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்று பேசிய தேசத்தில் வைய தலைமைகள் பெரிதினும் பெரிதுகள். இதைத்தான் அப்துல் கலாம் சொன்னார். ஸ்மால் எய்ம் இஸ் எ கிரைம், எய்ம் ஹை, ஸ்மால் எய்ம் இஸ் எ கிரைம் என்று சொன்னார். காலத்தின் அருமை கருதி பிரிய மனமில்லாமல் பிரிகிறேன், போய் வாருகிறேன். பொற்காலம் பிறக்கட்டும். நன்றி, வணக்கம். வயசான தாத்தா 85 வயசு வாக்கிங் வர்றப்ப இந்த பாட்டை போட்டு கேட்டுக்கிட்டே ஜும்முடு ஜும்முடு ஜும் 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 அப்படின்னு வர்றாரு. மயில் ஓட்டுதுன்னு நம்ம நினச்சிக்கிறதா? என்னையா அது? இலக்கியத்தில் எப்படிப்பட்ட பாடல்கள் எல்லாம் இருக்கிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் வர்ணித்த மாதிரி ஒரு பெண்ணை இதுவரைக்கும் வர்ணிக்க முடியுமா? கவிஞர் வாலிகிட்ட கேட்டாங்க, உலகம் சுற்றும் வாலிபன்கிற படத்தில் நிலவு ஒரு பெண்ணாகின்னு ஒரு பாட்டு எழுதியிருக்கீங்களே, எவ்வளோ அழகான பாட்டு, எப்படி இந்த கற்பனையை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னு கேட்டதுக்கு வாலி சொன்ன பதில், பாரதிதாசனின் பாடல் ஏற்படுத்திய தாக்கம்தான் அந்த நிலவு ஒரு பெண்ணாகின். நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகோ, நீரலைகள் இடம் மாறி நீந்துகின்ற குழலோ அப்படின்ற பாட்டு. பாரதிதாசன் இதை எவ்வளோ அழகாக எழுதியிருக்கார் பாருங்க. நீலவான் ஆடைக்குள் உடல் மறைத்து நிலவென்று காட்டுகிறாய் ஒளிமுகத்தை, கோலம் முழுதும் காட்டிவிட்டால் காதல் கொல்லையிலே இவ்வுலகம் சாமோன்னு எழுதுனாம் பாருங்க. நீலவான ஆடைக்குள் உடலை மறைத்து கொண்டு முகத்தை மட்டும் காதலி காட்டுறாளாம். அதுதான் எதுவான்? நிலாவான். அந்த கோலம் முழுவதும் காட்டிவிட்டால் காதல் கொல்லையிலே இந்த உலகமே செத்து போயிடும், அவ்வளவு அழகானவ அப்படின்ட்டு. இந்த ஒரு அழகு
தமிழ் இலக்கியத்தை விட வேற எங்கேயாவது நம்ம சுவைக்க முடியுமா? ராமனுடைய அழகை கம்பர் வர்ணிக்கிறார். வெய்யோனொளி தன்மேனியில் வெறிசோதியில் மறைய பொய்யோ எனும் இடையானோடும் இளையானோடும் போனான். ராமன் கருப்பு. அப்பயே பாருங்க, கருப்பு தான் அழகுன்னு கம்பர், கருப்பு தாண்ட அழகுன்ட்டு கம்பரே அன்னைக்கு. அதுக்கப்புறம் இன்னமும் 5 நாட்களில் உங்களுக்கு தரும் சிவப்பழகி, இந்த கிரீமை போடுங்கள், கிரீம் போடுவதற்கு முன், கிரீம் போடுவதற்கு பின் சிவப்பா இருக்கா பொண்ணு அப்படின்னு இன்னும் கேட்குறான். கம்பரே கருப்பு தாண்டா அழகுன்னாரு. அதுக்கு என்னென்ன வார்த்தையை போடுறாரு பாருங்க. மையோ மையி, மறி கடலோ கடல், மலை முகில் கருப்பு முகில், மையோ மறிகடலோ மலை முகிலோ, இதுக்கு மேலே வேற ஒன்றும் சொல்ல முடியலையே, என்னடா பண்ணுறதுன்ட்டு கம்பர் ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான், ஐயோ முடியலப்பா அப்படின்ட்டார். இந்த அழகெல்லாம் வேற எந்த இலக்கியத்தில் நம்ம போய் பார்க்கறது? வள்ளுவர் லவ் பண்ணாமல் இருந்திருந்தா இப்படிலாம் எழுதியிருப்பாருயா. யான் நோக்கும் கால் நிலம் நோக்கும், நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும். உண்மையிலே எங்கேயாவது நின்று அவர் சைட் அடிக்கலைன்னா வள்ளுவர் இவ்வளவு தத்துரூபமாக எழுதியிருக்க முடியாது. நான் உன்னை பார்க்கும்போது நீ மண்ணை பார்க்கிறாய், நான் விண்ணை பார்க்கும்போது நீ என்னை பார்க்கிறாய். யார்? கண்ணதாசன். அதை 2000 வருஷத்துக்கு முன்னாடியே யான் நோக்கும் கால் நிலம் நோக்கும், நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும்னு காதலை பற்றி எழுதிய வள்ளுவனுடைய அந்த இலக்கியம் இன்னைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஐயா அப்படின்னு. யார்? விஜயகுமார். உண்மையிலே உங்கள் ரசனையை பார்த்து அவ்வளவு சந்தோஷமாக இருக்கு. இப்படித்தான் மேடையில் ஒருத்தர் பாட்டு பாடிக்கிட்டே இருந்தார், வரிசையாக பாட்டு, பழைய பாட்டிலேருந்து தொடங்கிட்டார். செந்தமிழ் தேன் மொழியால் அப்படின்னாரு முன்னால் இருக்கவர். அடுத்து அப்படி ஒன்றொன்னா பாட்டு, வாலியோட பாட்டை பாடுறாரு, அப்படியே பாடிக்கிட்டே வந்தார். லாஸ்ட்டாக ஒரு பாட்டு பாடினார். எந்த 10 பாட்டுக்கு அப்படியே தலையை ஆட்டினதை நிப்பாட்டவே இல்லை அவர். என்னடா இப்படி ஒரு ரசிகனை நம்ம பார்த்ததே இல்லையே, பாடிக்கிட்டே இருக்கேன் இப்படி ரசிக்கிறாருன்னு. கச்சேரி முடிஞ்சு எல்லாத்தையும் பேக் பண்ணி வெளியே நடந்து போயிட்டுருக்காரு, அப்பையும் தலையாட்டிக்கிட்டு இருந்தார். சரி, மேட்ரை விசாரிச்சிட வேண்டியதான்ட்டு. ஓ என்னய்யா, நிகழ்ச்சி முடிஞ்சு போய்கிட்டு இருக்கேன், இப்பையும் தலையாட்டிக்கிட்டு இருக்கீங்க, என் பாட்டை நினச்சி தலையாட்டுறீங்களா? அதுக்கு அவர் கேட்டு சொன்னாராம், பிறந்ததுலேருந்தே மண்டையாட்டிக்கிட்டு இருக்கேன் ஐயா, நான் எனக்கு நரம்பு தளர்ச்சி, நான் மண்டையாட்டுறதை பார்த்துட்டு நீ இப்படி வரிசையாக பாடுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னா. அந்த பாடகர் அப்பயே மூட்டைப்பூச்சி மருந்தை வாங்கி கொடுத்துட்டு இறந்துருக்கணும். அதாவது ஒரு மனிதன் ரசிப்பதையும் தலையாட்டுவதும் பல காரணங்கள் இருக்கு. அந்த இலக்கியத்தை கேட்டவுடன் எங்கள் திருவள்ளூர் மக்கள் அந்த பாரதிதாசனுடைய பாட்டை கேட்டோன்னா உங்கள் முகம் நிலவு போல் மலர்ந்திருந்ததை பார்க்கும் பொழுது இதுதான் இலக்கியத்திற்கு கிடைத்த ஒரு பெரிய வெற்றி. அதான் விஜயகுமார். வாங்க, திரைப்பட பாடல்களே, திரை இசையே என்று பேசுவதற்கு கடலூர் தணிகைவேலன் இசையோடு வருகிறார். உங்கள் முன்னால் பாடல் பாடி உங்கள் கைதட்டுகளை பெற கடலூர் தணிகைவேலன் வாங்க.